வணக்கம், நான் பூமதி கோபாலகிருஷ்ணன். வெல்கம் டு boomas feathers. இன்றைக்கி பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஜவ்வரிசி அப்பளம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சுலபமாக இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். இது நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறதும் கிடையாது, அதே போல் நம்ம இதை வேக வச்சு நிறையா நேரம் கிண்ட போகிறதும் கிடையாது. ரொம்ப சுலபமான முறையில் ஃபயர் யூஸ் பண்ணாமலேயும் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த வத்தல் கண்ணாடி போல் இருந்தாலும் இது நம்ம பொரித்து சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வத்தல் போடுறதுக்கு முதல் நாள் நைட்டே நம்ம ஊற வச்சுக்கணும். மாவு ஜவ்வரிசி தான் இந்த வத்தலுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மாவு ஜவ்வரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெள்ளை கலரில் இருக்கும். இப்போ மாவு ஜவ்வரிசி 2 கப் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஊற்றி இதை நல்லா அலசி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றின உடனே அதை அலசி ஊற்றிடுங்க, இல்லைன்னா அந்த இதுவும் கரைஞ்சி அப்படியே மாவெல்லாம் நம்மளுக்கு அந்த தண்ணியிலே போயிடும். இந்த டைமில் நல்லா கொதிக்க காய்ச்சின தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். எவ்வளோ சேர்க்கணுன்னா ஜவ்வரிசி மூழ்கினதுக்கு அப்புறமாவும் நம்ம ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும். ஏன்னா ஜவ்வரிசி வந்து ஊறி வரப்போ ரொம்ப பெருசாக வரும். இது அதிலே ஊறுறது மட்டும் இல்லை, இதிலே நல்லா வெந்தும் வந்துடும். ஸோ நீங்கள் எடுக்கிறப்பே நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நம்ம சுடுதண்ணி ஊற்றி ஓவர் நைட் அப்படியே விட்டுட்ட போகிறோன்றதுனால இது அதிலே நல்லா வெந்து ஊறி வந்துடும். ஸோ நம்ம கை வலிக்க நின்று கிண்டணும்லாம் அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லை, நம்ம நல்லா கிண்டி வேக வைக்க போகிறோம் அப்படின்னா 1/2 hour வரைக்கும் நம்மளுக்கு கேஸ் வந்து செலவாகும். அதுக்கு பதிலாக நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் சுடு தண்ணி காய்ச்சி நம்ம இதில் ஊற்றி வச்சுக்கலாம். இல்லைன்னா வாஷ் பண்ணிவிட்டு அதிலே தண்ணி ஊற்றி கூடயும் கொதிக்கவும் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு இப்போ காலையில் பார்க்குறப்போ பாதி அளவுக்கு நல்லா கண்ணாடி போல் வெந்து வந்திருக்கு. இன்னும் பாதி அளவுக்கு நல்லா மாவாட்டம், ஆனால் நல்லா வெந்து குலைவாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தாலே நம்மளுக்கு அப்பளத்துக்கு போதுமானது. இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. நம்ம ஊறி வந்திருக்க அந்த ஜவ்வரிசி மட்டும் அப்படியே போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாவு கொஞ்சம் ஜவ்வு போல், அதாவது இப்போ ஜெல்லிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிக்கு லேசான தன்மையோடு இது இருக்கும். இனி இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் பொடிச்ச உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 3 பெரிய பச்சை மிளகா வச்சுருக்கேன், இதோட பேஸ்ட்டும், ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழத்தோட சாறு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி அப்பளத்துக்கான மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இனி இதை ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா இந்த மாதிரி கட் அவுட் சீட்டில் கூட நீங்கள் இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஜவ்வரிசி வத்தல் அந்த மாதிரி நம்ம முத்தாக அதை அப்படியே அள்ளி வைப்போம் இல்லையா, அது வந்து நீங்கள் துணியில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா வரும். இந்த மாதிரிக்கு ஜவ்வரிசி அப்பளம் ரெடி பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிளாஸ்டிக் சைடு போயிடுறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா ஜவ்வரிசி அப்பளம் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். பிளாஸ்டிக்கில் போட்டோன்னா நம்ம டக்குன்னு உரிச்சு எடுத்துடலாம். நம்ம துணியில் போட்டோன்னா அது உரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. இது ஒரே நாள்லே வெயிலில் இருந்தால் காஞ்சிடும். ஸோ காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஈஸியாக அதை உரிச்சு எடுத்துடலாம். இதை நம்ம வீட்டுக்குள்ளேயேவும் ஃபேன் காற்றுல கூட நம்ம காய வச்சுக்கலாம். அப்படி பண்ணோன்னா ஒரு 3 நாள் வரைக்கும் ஆகும். இனி பொரிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பொரிங்க, ரொம்ப அழகாக பொரிஞ்சு வரும். எண்ணெய் ரொம்ப கம்மியாக வச்சுட்டு இதை பொரிச்சிங்கன்னா அப்படியே செவந்து போயிடும். கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுட்டு பொரிச்சிங்கன்னா நல்லா வெண்மையாக பட்டு போல் சூப்பராக கிறிஸ்பாக கிடைக்கும். நம்மளோட எல்லா வடகம் சீரீஸ்க்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இதே போல் எப்போதும் boomas feathers-ஓட இணைந்தே இருங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்ல ஆளை கிளிக் பண்ணி எப்போதும் boomas feathers-ஓட இணைந்தே இருங்க. தேங்க்யூ.